மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்னையோட நான் பொறுப்பேற்று, இந்த அரசு பொறுப்பேற்று இன்னையோட 1724 நாள் ஆகுது. கடந்த 5 ஆண்டுகள்ல இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ன செய்தான் என்றால், ஆட்சிக்கு வந்தவுடன் தொழில் முதலீடுகளை ஈர்க்க செல்வதாக கூறி தன் குடும்பத்துடன் இன்ப சுற்றுலா சென்றார் ஸ்டாலின். தமிழகத்தில் மணல் கொள்ளை மூலம் 4730 கோடி ரூபாய் மோசடி நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை விசாரணையில் தெரியவந்துள்ளது. நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்கல் துறையில் 2538 பணியிடங்களை நிரப்ப தலா 35 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கி 888 கோடி ஊழல் என குற்றச்சாட்டு. சுமார் 1020 கோடி ரூபாய் ஊழல் செய்ததாக கூறி திமுக மூத்த அமைச்சர் கே நேரு மீது வழக்கு பதிவு செய்ய 2வது முறையாக அமலாக்கத்துறை தமிழக அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளது. நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் பணியிட மாற்றங்களுக்கு சுமார் 365 கோடி ரூபாய் லஞ்சம் பெறப்பட்டதாக மாநில டிஜிபிக்கு அமலாக்கத்துறை கடிதம் எழுதியுள்ளது. ரூபாய் 2000 கோடி மதிப்புள்ள போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் மூளையாக செயல்பட்டதாக கூறப்படும் ஜாபர் சாதிக் கைது செய்யப்பட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் உயிரிழப்பு 65ஆக அதிகரித்திருக்கிறது. இந்தியாவின் பெருமைமிகு உயர்கல்வி நிறுவனங்களில் ஒன்றான சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரத்தில் ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நாமக்கல் கிட்னி திருட்டு மதுரை மாநகராட்சியில் வரி விதிப்பில் 200 கோடி ரூபாய் முறைகேடு தொடர்பாக விசாரிக்க சிறப்பு விசாரணை குழுவை அமைக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. திமுக ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டில் மின் விநியோக டிரான்ஸ்பார்மர் கொள்முதலில் 397 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருப்பது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. தூத்துக்குடியில் மணல் கடத்தல் புகார் குறித்து புகார் அளித்த விஏஓ அறிவாளால் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மாநகராட்சி கழிப்பறைகளை பராமரிக்க 115 மடங்கு அதிக கட்டணத்துடன் தனியாருக்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை திமுக கவுன்சிலரிடமிருந்து 360 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் கைப்பற்றப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடிய சமூக செயற்பாட்டாளர் ஜகபர் அலியை கொலை. செங்கல்பட்டு மாவட்டத்தில் திமுக பிரமுகருக்கு சொந்தமான அரிசி ஆலையில் போலி மதுபானங்களை தயாரித்து அச்சிறுப்பாக்கம் மற்றும் மதுராந்தகம் சுற்றுப்பகுதியில் விற்பனை. கோவை கார் குண்டுவெடிப்பு வழக்கு தொடர்பாக மேலும் 5 பேர் மீது NIA சார்பில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் கனமழை நின்ற போதிலும் வெள்ளம் வடியாததால் வெள்ளத்தில் மூழ்கியிருக்கும் பகுதிகளை. திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீபம் தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் மத்திய தொழிலக பாதுகாப்பு காவல்துறையினரின் பாதுகாப்போடு மனுதாரர் தீபம் ஏற்ற உத்தரவிட்டார். நீதிமன்ற உத்தரவை அடுத்து திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபமேற்ற மத்திய படை பாதுகாப்புடன் மனுதாரர் உள்ளிட்டோர் வந்தனர். ஆனால் 144 தடை உத்தரவு இருப்பதால் மலையேற அனுமதிக்க முடியாது என கூறி காவல்துறையினர் மறுப்பு தெரிவித்தனர். சென்னையில் திமுக பொதுக்கூட்டத்தில் பாதுகாப்பு பணியில் இருந்த பெண் காவலரிடம் திமுக பிரமுகர்களான பிரவீன் மற்றும் ஏகாம்பரம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டனர். செய்யாறு சிப்காட்டிற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட 7 பேர் மீது குண்டாஸ் பாய்ந்துள்ளது. அமைச்சர் செந்தில் பாலாஜியின் கைது. நெல்லை மட்டுமல்ல, தலைநகர் சென்னையிலும் கொலை சம்பவங்கள் தொடர்ந்த வண்ணமே உள்ளது. தொடரும் லாக்அப் மரணங்கள். நாங்க கேக்குறது ஒரு பணி நிரந்தரம் மட்டும் தாங்க கேக்குறோம். இப்படி எல்லாம் எங்களை அடிச்சு அடக்குமுறை பண்ணணுமா? எந்த ஒரு பயனுமே பெறல இதுவரையும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்னையோட நான் பொறுப்பேற்று, இந்த அரசு பொறுப்பேற்று
இன்னையோட 1724 நாள் ஆகுது. கடந்த 5 ஆண்டுகள்ல இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ன செய்தான் என்றால், ஆட்சிக்கு வந்தவுடன் தொழில் முதலீடுகளை ஈர்க்க செல்வதாக கூறி தன் குடும்பத்துடன் இன்ப சுற்றுலா சென்றார் ஸ்டாலின். தமிழகத்தில் மணல் கொள்ளை மூலம் 4730 கோடி ரூபாய் மோசடி நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை விசாரணையில் தெரியவந்துள்ளது. நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்கல் துறையில் 2538 பணியிடங்களை நிரப்ப தலா 35 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கி 888 கோடி ஊழல் என குற்றச்சாட்டு. சுமார் 1020 கோடி ரூபாய் ஊழல் செய்ததாக கூறி திமுக மூத்த அமைச்சர் கே நேரு மீது வழக்கு பதிவு செய்ய 2வது முறையாக அமலாக்கத்துறை தமிழக அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளது. நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் பணியிட மாற்றங்களுக்கு சுமார் 365 கோடி ரூபாய் லஞ்சம் பெறப்பட்டதாக மாநில டிஜிபிக்கு அமலாக்கத்துறை கடிதம் எழுதியுள்ளது. ரூபாய் 2000 கோடி மதிப்புள்ள போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் மூளையாக செயல்பட்டதாக கூறப்படும் ஜாபர் சாதிக் கைது செய்யப்பட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் உயிரிழப்பு 65ஆக அதிகரித்திருக்கிறது. இந்தியாவின் பெருமைமிகு உயர்கல்வி நிறுவனங்களில் ஒன்றான சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரத்தில் ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நாமக்கல் கிட்னி திருட்டி மதுரை மாநகராட்சியில் வரி விதிப்பில் 200 கோடி ரூபாய் முறைகேடு தொடர்பாக விசாரிக்க சிறப்பு விசாரணை குழுவை அமைக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. திமுக ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டில் மின் விநியோக டிரான்ஸ்பார்மர் கொள்முதலில் 397 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருப்பது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. தூத்துக்குடியில் மணல் கடத்தல் புகார் குறித்து புகார் அளித்த விஏஓ அறிவாளால் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மாநகராட்சி கழிப்பறைகளை பராமரிக்க 115 மடங்கு அதிக கட்டணத்துடன் தனியாருக்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை திமுக கவுன்சிலரிடமிருந்து 360 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப்பொருள் கைப்பற்றப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கனிமவள கொள்ளைக்கு எதிராக போராடிய சமூக செயற்பாட்டாளர் ஜகபர் அலியை கொலை. செங்கல்பட்டு மாவட்டத்தில் திமுக பிரமுகருக்கு சொந்தமான அரிசி ஆலையில் போலி மதுபானங்களை தயாரித்து அச்சிறுப்பாக்கம் மற்றும் மதுராந்தகம் சுற்றுப்பகுதியில் விற்பனை. கோவை கார் குண்டுவெடிப்பு வழக்கு தொடர்பாக மேலும் 5 பேர் மீது NIA சார்பில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் கனமழை நின்ற போதிலும் வெள்ளம் வடியாததால் வெள்ளத்தில் மூழ்கியிருக்கும் பகுதிகளை. திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீபம் தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் மத்திய தொழிலக பாதுகாப்பு காவல்துறையினரின் பாதுகாப்போடு மனுதாரர் தீபம் ஏற்ற உத்தரவிட்டார். நீதிமன்ற உத்தரவை அடுத்து திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபமேற்ற மத்திய படை பாதுகாப்புடன் மனுதாரர் உள்ளிட்டோர் வந்தனர். ஆனால் 144 தடை உத்தரவு இருப்பதால் மலையேற அனுமதிக்க முடியாது என கூறி காவல்துறையினர் மறுப்பு தெரிவித்தனர். சென்னையில் திமுக பொதுக்கூட்டத்தில் பாதுகாப்பு பணியில் இருந்த பெண் காவலரிடம் திமுக பிரமுகர்களான பிரவீன் மற்றும் ஏகாம்பரம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டனர். செய்யாறு சிப்காட்டிற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட 7 பேர் மீது குண்டாஸ் பாய்ந்துள்ளது. அமைச்சர் செந்தில் பாலாஜியின் கைது. நெல்லை மட்டுமல்ல, தலைநகர் சென்னையிலும் கொலை சம்பவங்கள் தொடர்ந்த வண்ணமே உள்ளது. தொடரும் லாக்அப் மரணங்கள்.